இன்றைக்கி ஆடி வெள்ளி, நீங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் காலையிலேயே வீடியோ போடணும், அந்த கோயிலேருந்து வந்தது கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, அதான் இப்போ வீடியோ போடுறேன். இன்றைக்கி காலையில் எங்கள் சின்ன மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் முடிச்சுட்டு அவர் வந்து அந்த ஆத்தா கோயிலுக்கு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து இருகூர் பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது, கனரா பேங்க் பக்கத்தில். அந்த பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தள்ளி பொன்னூரம்மன் கோயில்னு இருக்கும். அது எப்போவுமே ஆடி மாதமான அந்த கோயிலுக்கு போகிறது தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே முடித்து 12:15 மாசாணியத்தா கோயிலுக்கு போனேன். சரியான கூட்டங்க, கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம், உள்ளே நகரவே முடியல. நான் வெளியில் வரும்போது 2:30 மணி, 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரஷ் இன்றைக்கி. போய் நல்லா தரிசனம் பார்த்தோம். ஆனால் நெரிசலில் நல்லா சிக்கிட்டோம். எப்போவுமே காலையில் நேரத்தில் 10 மணிக்குள்ளே போவேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டு சாவி காணணும், நைட்டு பூரா தொலைவணும். என் பையன் கடையில் கொண்டு போய் வச்சுட்டான். அதனால் லேட்டாக தூங்கினாலும் லேட்டாக தான் எண்ணிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி 10 ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. எங்கள் மாரியாத்தா கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு தரிசித்து ஆத்தாவை பார்த்து, மாரியாத்தாவை பார்த்தா எங்கள் மாரியாத்தாவை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி. என் லைஃப்பில் ஒரு திருப்பு முனைனா அந்த சின்ன மாரியாத்தா தான். என்னை எந்த இடத்துலையும் கைவிடாமல் எனக்கு காத்தவங்க. சோதனை வரும்போதெல்லாம் சோதனை வரும்போதெல்லாம் என்னை அதுலேருந்து காப்பாற்றி விடும். அப்போல்லாம் வந்து தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் இது ஒரு இன்சிடென்ட்னு நினைப்பேன். அந்த ஆத்தா இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. அந்த மாதிரி எப்போவுமே எங்களுக்கு கல்யாண நாளோ பர்த்டேவோ எதுனாலும் நாங்கள் சின்ன மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வருவோம். ஆடி வெள்ளிக்கு போவோம். மற்ற நேரம் எப்போனாலும் எங்களுக்கு அது போகணும்னு சொல்லும்போதில் நாங்கள் போவோம்னு வச்சுக்கிறோம். போவோம். அந்த ஆத்தா எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவங்க எங்களுக்கு அது சொன்னேன்னா உடம்பெல்லாம் புல்லரிக்கும், அழுக வந்துடும் மாரியாத்தா பற்றி பேசினா. ஏன்னா என் லைஃப்பில் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தவங்க அவங்கள. அதனால் வந்து எனக்கு சின்ன மாரியாத்தாவை சொன்னேன்னா என்னையே அறியாமல் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் அழுகக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். ஏன்னா நமக்கு குறை வச்சா தானே நம்ம அழுகணும்னு நினைக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம அம்மாவை ரொம்ப நாள் கழித்து நமக்கு பார்த்தேன்னா நமக்கு அழுக வரும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சின்ன மாரியாத்தாவை பார்த்தேன்னா அழுக வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் நின்னது, இப்போ வரைக்கும் நிற்கிறது, அம்மாக்கிட்ட போய் நின்று அதெல்லாம் ஞாபகம் வரும். இன்னி வரைக்கும் அந்த ஆத்தை என்னை நல்லா தான் வச்சுருக்காங்க, இனிமேலும் என்னை நல்லா வைப்பாங்க. இந்த பதிவு போடத்தான் நான் ஒரு குட்டி வீடியோ போட்டேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி 5 கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் 4 கோயிலில் தான் முடிச்சது. ஏன்னா மணி 3ஆம் நாள் கோயிலெல்லாம் சாத்தியிருக்கு, போக முடியல. அதனால் 4 கோயிலோட நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட் வீக் எத்தனை கோயிலுக்கு போகிறேன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்குறீங்க நிறைய. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க அப்படின்னு நான் சொன்னதுலேனா எனக்கு சொல்ல தோணலை. ஆனால் இப்போ நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நானும் கூடிய சீக்கிரம் லைவில் வரேன். சின்ன அப்பப்போ நான் தைக்கிறது லைவ் போடுறேன். ஒரு சின்ன பயம், லைவ் வர்றதுனாலே பயமாக இருக்குது யூடியூப்புக்குள்ளே. இருந்தாலும் பார்ப்போம், சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.